திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 80ஆம் ரகசியம். கடப்பாரையால் அடித்தேனோ அனந்தாழ்வானைப் போலே, ஒளிவில் காலமெல்லாம் திருவேங்கடத் தெந்தைக்கு வழுவிலா அடிமை செய்ய வேணுமென நம்மாழ்வார் பாரித்தார். திருவாய்மொழியில் உள்ளது. திருமலைக்கு புஷ்ப மண்டபம் என்றொரு பெயருண்டு. பெரியாழ்வாரும் தொண்டரடி பொடியாரும் முறையே வடபெருங்கோயிலானுக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் தாமே பூந்தோட்டம் அமைந்து வண்ண மலர்களை வளர்த்து மாலை கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தது போல, திருமலையில் தமது சிஷ்யர்களை கொண்டு கைங்கரியம் செய்ய ஆசைப்பட்டு உடையவர் தமது திவ்ய கோஷ்டியில் பிரஸ்தாபிக்க, காட்டில் வேங்கடமாகையாலும் குளிரருவி வேங்கட மாலையாலும் பலரும் பேசாமலிருக்க, அனந்தாழ்வான் என்பவர் இந்த கைங்கரியத்தில் தம்மை நியமிக்கும்படி முன்வந்து வேண்டினார். அனந்தா, நீயே ஆண் பிள்ளை என்று சுவாமி அவரை புகழ்ந்து அனுப்பி வைத்தார். அனந்தாழ்வானும் தனது தர்மபத்னியுடன் திருமலையை அடைந்து ஜல வசதியுள்ள ஒரு இடத்தில் நந்தவனம் அமைக்க வேண்டி காடு வெட்டி நில சமபரப்பாக்க முற்பட்டார். இதற்காக மேடான இடங்களிலிருந்து மண்ணையும் கல்லையும் வெட்டி எடுத்து பள்ளமான இடங்களில் கொட்ட வேண்டியிருந்தது. அனந்தாழ்வான் மேடு வெட்டி கூடைகளில் மண்ணை நிரப்பி தம் மனைவியை அவற்றை கொண்டு தூரத்திலிருந்த பள்ளங்களில் கொட்டி வரும்படி ஏவினார். அந்த அம்மையாரும் அப்படியே செய்தார். அப்போது ஒரு இளைஞன் வந்து, தாயே, அந்த மண் கூடையை என்னிடம் கொடுங்கள், நான் கொண்டு பள்ளத்தில் கொட்டி வருகிறேன், தாங்கள் சற்று அமருங்கள், தங்களை பார்த்தால் ஐயோ பாவம் என்றிருக்கிறது என்றான். அம்மையாரும் கூடையை கொடுக்க அந்த இளைஞனும் தான் ஏற்ற பணியை செய்தான். அனந்தாழ்வான் தமது மனைவி முன்போல் அல்லாமல் விரைவில் கூடையை கொண்டு வருவதைக் கண்டு, என்ன பிள்ளாய், நான் சொன்ன இடத்தில் அல்லாமல் அருகிலேயே எங்காவது மண்ணை கொட்டுகிறாயா என்று கேட்க, அம்மையாரும் யாரோ ஒரு பிள்ளை தமக்கு உதவுவதாக கூறினார். இது கேட்ட அனந்தாழ்வான் மிகவும் கோபம் கொண்டார். யாரது அந்த பிள்ளை? நமது ஆச்சாரிய கைங்கரியத்தை கொள்ளை கொள்ளும் யார் அவன்? அவனை காட்டு என்று கேட்க, சற்று தூரத்தில் நின்றிருந்த அந்த பிள்ளையை அம்மையார் காட்டினார். கையில் கடப்பாரையுடன் அனந்தாழ்வான் தன்னை நோக்கி வருவது கண்ட அந்த பிள்ளை வேகமாக ஓடலானான். ஆழ்வானும் ஓடினார். பொழுது சாயும் சமயமாதலால் அவனை தெளிவாக பார்க்க முடியவில்லை. வந்த கோபத்தில் கையில் இருந்த கடப்பாரையை அப்பிள்ளையின் மேல் வீசி எறிந்தார். அப்போது அந்த பிள்ளை திரும்பி பார்க்கவே கடப்பாரை அவன் மோவாயில் அடித்து கீழே விழுந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பிள்ளை ஓடி மறைந்தான். ஆலயத்தின் அருகே அர்ச்சகர்கள் திருவேங்கடமுடையான் மோவாயிலிருந்து இரத்தம் கசிய கண்டு பயந்து போய் கூச்சலிட, அப்போது ஆலயத்திற்கு வந்து விட்டிருந்த அனந்தாழ்வான் உடனே ஓடி பச்சை கற்பூர தூளை அர்ச்சகரிடம் கொடுத்து மோவாயில் அழுத்த கூறினார். இரத்தம் கசிவதும் நின்றது. அப்பன் தன்னுடன் விளையாடி இருப்பதைக் கண்டு தாம் கோபத்தில் செய்து விட்டதற்கு மிகவும் வருந்தி பெருமாளிடம் அடிமை வேண்டினார். அனந்தாழ்வான் எரிந்த கடப்பாரை திருமலையில் இன்றும் சேம வைப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஆச்சாரிய நியமனமான கைங்கரியத்தை யாருடனும் பங்கு கொள்ளவும் கூடாத அளவிற்கு அதில் ஊற்றம் காட்டியது அனந்தாழ்வானின் தனிச்சிறப்பு. இந்நிகழ்ச்சி அதற்கு சான்றாகும். இப்படிப்பட்ட ஊற்றம் நம் போலியருக்கு வருமோ என்று கேட்கிறார் அம்மையார். 80ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.